அரபு நாட்டில் வசதியாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை இழந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் உங்களுக்கு உண்மையாகவே திருப்தியாக இருக்கா? இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எப்படின்னா, நம்ம வந்து இங்கே இருக்கிற ஊர் கிராமங்கள்லாம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து பார்த்தா இந்தியாவே ஒரு சேரி மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்றும் மாற்று கருத்துலாம் அது ஒரே காரணம், இந்த மக்களை மதமாக்கியதனுடைய விளைவு தான். இந்து மதமாக்கியது பிறகுதான் சனாதனம் தலை தூக்குது. அதாவது சனாதனத்துக்கு அந்த பேர்ல சாதிகளாக மனிதன் பிரிக்கப்படுகிறான், பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறான். அது வந்து இன்னமும் இதை வந்து ஏன் நம்ம திரும்பி கூட போகாமல் தொடர்ந்து இப்போ 5 வருஷம் போகவே இல்லை. இப்போ 5 ஆண்டுகள் நான் திருப்பி போகவே, இதுவாயில் அப்படியே நிற்கிது. நீங்க சொன்ன மாதிரி என் வண்டி ரேஞ்ச் ரோவரில் ரோட்டில் தான் கிடக்குது. அவன் அங்கேருந்து கேரேஜ்லேயே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன வண்டி என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு அந்த பொசிஷனில் இருக்குது. ஏன் போகலைன்னா, தினந்தோறும் கலவரம், தினந்தோறும் சாதிய கொடுமை. இப்போ நீ கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டை, வடகாட்டுலாம் நீங்கள் போய் ஐயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த தவறுமே இல்லை அந்த தலித் இளைஞர் மேலே. அங்கே போய் நல்ல போதையை போட்டு டாஸ்மாக் போதையை குடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டையும் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க, தீய வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையும் பாருங்களேன்.